மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சரி, ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து அறிந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பொறுமையா இருக்கிறவங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா? இந்த பொறுமை தானே வர மாட்டேங்குது. அப்பப்போ கோபம் வந்துடுது. பொறுமையை சோதிக்கிற மாதிரி வீட்டில் நடக்கிறாங்க. நான் வேலை செய்யற இடத்துல பொறுமையை சோதிக்கிற மாதிரி பிரச்சனை வருது. என்ன செய்யறது? ஆனா யோபுவின் பொறுமையை யோசித்து பாருங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்துல மனைவி நிந்திக்கிறாங்க, ஊருக்காரங்க நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க, குற்றம் சொல்றாங்க, ஏதோ நீ பாவம் செய்திருக்கிறன்றாங்க, எல்லா விதத்திலும் காயப்படுத்துறாங்க. சரீரத்துல வியாதி, மனதுல நிறைய பாதிப்பு. அதுக்கு மத்தியில யோபு அவசரப்பட்டு எதுவுமே பேசிவிடவில்லை, பொறுமையா இருந்தார். தன்னுடைய வாயின் வார்த்தையினால அவன் தேவனை முறுமுறுக்கவில்லை, குற்றம் சொல்லவில்லை, பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாயின் வார்த்தையினால பொறுமையை இழந்து பேசிடுறீங்க, செய்திடுறீங்க. அதனால உங்களுடைய குடும்பத்தார் பாதிப்பு, வேலை செய்கிற இடத்துல பாதிப்பு, எல்லா இடத்துல பாதிப்பு. அதனால பொறுமையா இருக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க.